வாய்ஸ் ஸ்கிரீன் கிளியரா இருக்கா? வாய்ஸ் ஸ்கிரீன் கிளியர். நிஃப்டியா சென்செக்ஸா டைப் பண்ணுங்க. நிஃப்டி ஆர் சென்செக்ஸ் எது ட்ரேட் பண்ணலாம்? 460 இருக்கு பிரீமியம் சென்செக்ஸ்ல கால் சைடு, 630க்கு மேலே இருக்கு, 20க்கு மேல. எந்த இண்டெக்ஸ் ட்ரேட் பண்ணலாம்? டைப் பண்ணுங்க பார்க்கலாம். 650 கால், 700 புட் இப்போதைக்கு. நிஃப்டி தான் மேஜரா பண்ணிருக்கீங்க. ஸோ கால் சைட் ட்ரேட் பார்க்குறோம் இன்னைக்கு. வாய்ஸ் ஸ்கிரீன் கிளியரா இருக்கா? வாய்ஸ் ஸ்கிரீன் கிளியர். ஓகே ஓகே. எஸ், நிஃப்டியில் கொஞ்ச நேரம் ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கால் சைடு பார்க்கலாம். சரி, பதட்டம் பண்ண வேணாம். நிஃப்டினால கொஞ்சம் பொறுமையாக எடுக்கலாம். சென்செக்ஸ்னா தான் நம்மளுக்கு கொஞ்சம் பதட்டம் தேவை. முடிச்சிடுச்சு, ஸ்டார்டிங்லேயே நம்ம வேலையை முடிச்சிடுச்சு. அது டார்கெட்டை வெயிட் பண்ணலாம். சரி, கால் சைடுக்கு தான் ட்ரேட் எடுப்போம். கால் சைடு 650 கரெக்டாக தான் இருக்குது. கால் சைடு கரெக்டாக இருக்குது 650. என்ட்ரியை சொல்லும் போது தான் போடணும், அவசரப்பட்டுறாதீங்க. கேப்பை படிச்சு தள்ளிடுச்சு, நம்ம லெவலில் முதல்ல முடிச்சிடுச்சு. அது வெயிட் பண்ணலாம். சரி, லாட் மட்டும் போட்டு வச்சுங்க. கால் சைடு என்ட்ரி சொல்கிறேன், ப்ராப்பராக வரட்டும். கால் சைடு ஒரு 97 ஸ்டாப் லாஸ், 115ல சப்போர்ட். அங்கே சின்னதாக ரிஜெக்ட் ஆகும், இந்த இடத்துல போய் டிசைட் பண்ணலாம். 115 உடச்சிச்சுன்னா ட்ரையல் பண்ணுங்க. 115ல ஒரு சின்ன ரிஜெக்ஷன் இருக்கும், அது மேலே போச்சுன்னா விட்டுருங்க. 17 பாயிண்ட் வந்துடுச்சு. ஸோ இந்த இடம் ஒரு சின்ன ரிஜெக்ஷனு, மேலே போயிடும் பிரேக் ஆகிட்டு. வில் வெயிட். 114 உடச்சிடும் இப்போ. ஸோ 17 பாயிண்ட்ஸ் காலையில் வந்துடுச்சு. ஃபர்தராக பார்க்கலாம். 114 உடச்சுன்னு போச்சுன்னா ட்ரையல் பண்ணுங்க. 122 டிசைட் பண்ணுங்க. 122ல டிசைட் பண்ணுங்க. 122 எங்கே? இங்கே அடுத்தது டிசைட் பண்ணுங்க. இந்த இடத்துல ஒரு சின்ன டார்கெட். எஸ், அதையும் பியூட்டிஃபுல், அதையும் உடச்சிடுச்சு. 30 பாயிண்ட்ஸ் டார்கெட். என்எஃப், எக்ஸிட் பண்ணிடுங்க. இன்னும் போது ஆசை ஜாஸ்தி படக்கூடாது, முடிஞ்சிடுச்சு. ஒரு 33 பாயிண்ட்ஸ் ஆட ஹோல்ட் பண்ணிக்கோங்க. பட் இன்னும் இருக்கு, பேராசைப்படக்கூடாது. 33 பாயிண்ட்ஸ் டார்கெட், மேலேயே போகுது. 35 கிட்ட போயிடுச்சு. கால் சைடு யார் 33 பாயிண்ட்ஸில் எடுத்தது? 33 பாயிண்ட்ஸில் நல்லா ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அருமையாக இருந்துச்சு. இப்போ புதுசாக யாரும் வராதீங்க, ஒரு ரெட் கேண்டல் ஒன்று வரணும், அது போனால் போட்டோம். 33 பாயிண்ட்ஸ் பியூட்டிஃபுல்லாக கிடச்சிடுச்சு. ஸோ 33 பாயிண்ட்ஸ் பிஃபோர் 9:18, 9:18 தான் ஆகுது. 33 பாயிண்ட். இதில் நீங்கள் ஒரு 10 பாயிண்ட் பிடிச்சா தான் போதும், அவ்வளோதான். வி டோன்ட் எக்ஸ்பெக்ட் மோர். 1:2, 1:3 அந்த லெவலில் ஒரு 33 பாயிண்ட் மூவ் ஆச்சுன்னா ஒரு 10 இல்லை 12 பாயிண்ட், அதில் கால் பாகம் கிடைச்சா கூட போதும். நல்லா இருந்தா இப்போ அன்னைக்கு ஃபுல் டே மார்க்கெட்டை மேக்ஸிமம் கவர் பண்ணணும். ஸோ லாட் சின்னதாக இருந்தால் உங்களுக்கு 74 பாயிண்ட் அப்படியே தான் போயின்னுக்குது.
ஸோ இந்த இடத்துல நம்ம சொன்னதுன்னா ஒரு ரிட்ரேஸ் ஆகி சப்போர்ட் எடுத்து அந்த ரெட் லைனை கட் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டு தான் இருக்குது. ஸோ லாட் கம்மியாக இருக்கும்போது உங்களுக்கு அது பதட்டம் இருக்காது. ஏன்னா உங்களுக்கு இன்னைக்கு எடுத்த ப்ராஃபிட்டில் எங்கேயோ ஒரு இடத்துல ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு போகிறீங்க. 114, 121, 131. பட் போக போகிறது ப்ராஃபிட் இல்லாத வீட்டுக்கு போக போகிறது இல்லை. குட் மார்னிங். ஒரு 1 minute டைம் ஃப்ரேம் பிளான் பண்ணிட்டு ஒரு டைம் ஃப்ரேமில் ஒரு நிஃப்டி அண்ட் சென்செக்ஸில் காலையில் ட்ரேட் ஓப்பன் ஆன இமீடியட்டாக நல்ல ஒரு டைரக்ஷனை கால் சைடை புட் சைடை ப்ரெடிக்ட் பண்ணிட்டு ஒரு 20 பாயிண்ட் டெய்லி நம்மளால் எடுக்க முடியும்னா எடுக்க முடியும். இதுக்கு ஒரு ப்ரூஃப் வந்து 190+ வீடியோஸை டெய்லி ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் கூகுள் மீட்டில் 9 o'clock to 10 o'clock. இது ப்ரூஃப் பார்க்கலாம். நீங்கள் ஒரு லைவ் மென்டரிங்கில் இது நடந்துட்டுருக்கு. ஸோ யூ கேன் ஜஸ்ட் செக் அவுட். இது ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நானும் ட்ரேட் பண்ணோம்னா 7540010050 அந்த கொடுத்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி வாட்ஸ்அப்பில் டீட்டெயில்ஸாக செக் பண்ணிக்கலாம். நிறைய பேர் பார்த்துட்டு அப்படியே போயிடுறீங்க. ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலில். சப்போஸ் உங்களுக்கு இது யூஸ் ஆகல, நான் ஸ்விங் ட்ரேட் பொசிஷன் ட்ரேட் எடுக்க போகிறேன்னா அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. டெஃபினட்டாக வி கேன் டூ இட். லைக் பிடிஎஸ்டியில் என்ன பண்ணலாம், ஒரு எக்ஸ்பைரியில் என்ன பண்ணலாம், அதுக்கான வீடியோஸும் போட்டு வச்சுருக்கோம். தினம் தினம் ஒரு வீடியோலையும் நீங்கள் டீட்டெயில் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற ப்ரூஃப் எல்லாமே வந்துட்டுருக்கோம். சென்செக்ஸும் சரி நிஃப்டியும் சரி எல்லா ட்ரேடும் நம்மளுக்கு தேவை என்ன, எந்த ட்ரேடில் நிஃப்டிலையும் சென்செக்ஸில் வால்யூமும் ப்ரீமியமும் கரெக்டாக இருக்கும்போது மட்டும் அந்த இண்டெக்ஸ் எடுக்க போகிறோம் டைரெக்ஷனை செக் பண்ணிவிட்டு. ஸோ இது வந்து நம்ம இந்த இண்டெக்ஸில் தான் பண்ணணும் இல்லை. ஒரு ட்ரேடருக்குன்னா ட்ரேட் எடுக்கணும், அவ்வளோதான். நீங்கள் எந்த இண்டெக்ஸ் எடுத்தால் என்ன இருக்குது, ஸ்கில் இஸ் சேம். ஸோ இதை பிளான் பண்ணி ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் இந்த ட்ரேடில் இணையலாம்.